வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை அருகே இருசக்கர வாகனத்தில் லிப்ட் தருவதாக ஏற்றிச் சென்று மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை. தப்பித்து ஓடிய மூதாட்டி மீது இருசக்கர வாகனத்தை ஏற்றி கொல்ல முயன்ற கொடூரன். கால் முறிந்து மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதி. வழக்கு பதிவு செய்தும் குற்றவாளியை கைது செய்யாத போலீசார். பேட்டி 1 பாதிக்கப்பட்ட மூதாட்டி. பேட்டி 2 மூதாட்டியின் உறவினர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த வடக்காலத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் மனோகரன். இவரது மனைவி வாசுகி, வயது 60. இவர் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை இரவு நாகை பாபா கோவிலில் உள்ள தர்காவில் இரவு படுத்து உறங்கிவிட்டு அதிகாலை வடக்களத்தூரில் உள்ள தனது வீட்டுக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த மாதம் 21ஆம் தேதி அதிகாலை பாபா கோவிலில் ஆட்டோவுக்காக நின்றிருந்தவரை அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் உங்க ஊருக்குதான் செல்கிறேன் என கூறி மூதாட்டியை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றுள்ளார். அப்போது மூதாட்டிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்தபடியே வாகனத்தை ஓட்டி சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மூதாட்டியை அடித்தும் மிரட்டியும் அழைத்து சென்றுள்ளார். தொடர்ந்து மூதாட்டி பாலியல் தொல்லை கொடுத்து வந்த நிலையில் புதுச்சேரி அருகே வரும்போது அந்த இளைஞரிடமிருந்து தப்பிப்பதற்காக வாகனத்திலிருந்து கீழே குதித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞன் மூதாட்டியை அடித்து கீழே தள்ளி இருசக்கர வாகனத்தை அவர் மீது ஏற்றியுள்ளார். இதனால் மூதாட்டி சத்தம் போட்டுள்ளார். அப்போது அவ்வழியாக ஆட்கள் வரவும் அந்த இளைஞர் தப்பித்து ஓடியதாகவும் கூறப்படுகிறது. மூதாட்டி மீது இருசக்கர வாகனத்தை ஏற்றியதில் மூதாட்டியின் இடது கால் உடைந்து போனதால் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது வரை தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார். இந்த சம்பவம் குறித்து மூதாட்டியின் உறவினர்கள் கீழ்வேளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங்கிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கீழ்வேளூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதிலும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் மூதாட்டியை அழைத்து சென்றது பெரிய நரியக்குடி பகுதியைச் சேர்ந்த குமரவேல் என்பதும் அவர் அதே பாபா கோவிலில் சலூன் கடை வைத்திருப்பதும் தெரிய வந்தது. மேலும் மூதாட்டி தனிமையில் செல்வதை அறிந்து தனது வாகனத்தில் ஏற்றி சென்று பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த குமாரவேல் தலைமறைவாகி உள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட மூதாட்டி கூறும்போது, தாய் மாதிரி இருந்த என்னையே தொடக்கூடாத இடத்தையெல்லாம் தொட்டு அசிங்கப்படுத்தியதாகவும் எனக்கு ஏற்பட்டது போல் வேறு எந்த பெண்ணிற்கும் ஆகக்கூடாது என்று கண்ணீர் வடித்தார். இது குறித்து பாதிக்கப்பட்டவரின் மகன் கூறும்போது, காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து குற்றவாளியை நாங்களே கண்டுபிடித்து அடையாளம் காட்டிய பிறகும் இது நாள்வரை கைது செய்யவில்லை என கூறினார். இந்த புகார் குறித்து கீழ்வேளூர் போலீசாரிடம் விசாரித்த போது குற்றவாளியை அடையாளம் கண்டு கொண்டதாகவும் தற்போது தலைமறைவாகி உள்ளவனை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வருவதாகவும் விரைவில் கைது செய்து விடுவோம் என தெரிவித்தனர். நாகை அருகே இருசக்கர வாகனத்தில் லிப்ட் தருவதாக அழைத்துச் சென்று மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தப்பிக்க முயன்றவர் மீது வாகனத்தை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நாகை விஜய். நன்றி. தான் அடிபட்டாங்க. அடிபட்டு இன்னையோட 8 நாள் ஆகுது. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை காவல்துறை. நாங்களும் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து அன்னைக்கு தான் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாங்க. நானும் ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணி கேட்குறப்ப இந்த பண்ணுறேன், இந்த பிடிச்சிக்கிறேன், கொண்டு வந்து கொடுத்தா நான் பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இல்லை கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், இப்படியே சொல்லி எங்களை அலட்சியப்படுத்துறாங்க. நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாகிருக்கோம். நாங்களும் அங்கே இங்கேயும் சுற்றி எவ்வளோதான் ப்ரெஷர் கொடுக்குறோம். எங்களுக்கு அது சரியான ஒரு நடவடிக்கை கிடைக்கவே இல்லை. அதனால தான் சார் நாங்கள் என்ன பண்ண தெரியாத நாங்கள் குடும்பத்தோடு தான் தீ குளிச்சு சாகணுமா, இல்லை இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அடையாளம் சொல்லி இதமிக்கு அவன் பேர் நரியங்குடி, பையன் பேர் குமரவேலு, அவன் பொண்டாட்டி பேர் சகிலா, இவ்வளோதான் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துமே இன்னுமே கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. நான் என்ன தான் பண்ணுறது, இதுக்கு மேலே என்ன தான் பண்ணுறது, நாங்கள் தான் பிடிச்சிட்டு போய் கொடுக்கணுமா என்னான்னு தெரில. ஃபுட்டேஜ் பார்த்து அந்த ஃபோட்டோவும் அனுப்பினோம் அவங்களுக்கு, அது பார்த்து அவங்க ஒன்றும் பிடிக்காமல் இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார். எங்களுக்கு கோரிக்கை கண்டிப்பாக இது இவ்வளோ இந்த பிரச்சனை விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் பெண்களுக்கான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க முடியாது. பெண்களுக்கான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு கவர்மெண்ட்டையும் காவல்துறையும் நல்ல கோரிக்கை வைக்கிறேன்.